அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன ஃபோட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி வைக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. நீட் சம்மந்தமான கவுன்சிலிங் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் லாஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதெல்லாம் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸில் லைக் பண்ணுங்கள், நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. அப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, என்னென்ன சைஸில் என்ன மாதிரி இருக்குன்னு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். த கேண்டிடேட் ஹாவ் டு ஸ்கேன் இமேஜஸ் த ஃபாலோயிங். இந்த கீழே வர இமேஜஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இருக்கணும். ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ஜேபிஜியில் தேவைப்படும், ஒரு சில டாக்குமெண்ட் பிடிஎஃப்ல தேவைப்படும். ஸோ லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது கீழே பேரும் டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அப்போது இந்த ஃபோட்டோகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 10 கேபிலேருந்து 200 கேபியில் இருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்டு சைஸ் அப்படிங்கிறது 4 inch by 6 inch, அதுவும் 10 கேபிலேருந்து 200 கேபியில் இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கவுன்சிலிங் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம தேவைப்படும். அப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்டுடியோவில் சாஃப்ட் காப்பி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படிங்கிறது பேர் எழுதக்கூடாது. நீங்கள் ஒயிட் பேப்பரில் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டில் சிக்னேச்சர் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். அது எல்லா ஃபிங்கருடைய 10 ஃபிங்கருடைய இம்ப்ரெஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ அல்லது பிளாக் இங்க் ஸ்டாம்ப் பேட் வாங்கி அதை தெளிவாக நீங்கள் இந்த தம்ப் இம்ப்ரெஷன் எல்லா ஃபிங்கருடைய 10 விரலுடைய ஃபிங்கர்ஸனுடைய இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். 10 KB to 200 KB. அடுத்தது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 10th சர்டிஃபிகேட், 10th மார்க் லிஸ்ட்டு 50 KBயிலிருந்து 300 KBக்குள்ள இருக்கணும். 50 KBயிலிருந்து 300 KBக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். கேட்டகரி சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க, எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க, ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க, இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணணும், பிடிஎஃப் ஃபார்மேட். ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட். அப்போ சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்தாவே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 10 KB to பாருங்கள் 50 KB. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி 50 KB to 300 KB இருக்குது. 50 KB to 300 KB. ஸோ நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட், அதே 50 KB to 300 KB. யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல்ஸ், ஓசிஐ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். என்ஆர்ஐ கூட தேவைப்படாது, என்ஆர்ஐக்கு பாஸ்போர்ட் தேவைப்படும். ஸோ ஓசிஐ கேண்டிடேட்ஸும் ஃபாரின் நேஷனலுக்கும் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அடுத்தது மிக முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் பர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுவும் 50 KB to 300 KB. 50 KB to 300 KB. சம்டைம்ஸ் ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் வெவ்வேறு அட்ரஸாக இருந்தது அப்படின்னா ரெண்டுமே ஒரே பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் அடுத்த பேஜில் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக 50 KB to 300 KBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் ரெண்டு ஒன்றா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ப்ரெசன்ட் அண்ட் பர்மனன்ட் சேமாக இருந்தால் நீங்கள் ஒரே ப்ரூஃப் வச்சா போதும். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் எது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. அட்ரஸ் ப்ரூஃபை ஆதார் கார்டு வைக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓட்டர் ஐடி வைக்கலாம். எத்தனை பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னு தெரியலை. அப்போ மோஸ்ட்லி அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம ரேஷன் கார்டில் உங்கள் பேர் கரெக்டாக தெளிவாக இருந்தால் வைக்க முடியும். அப்போ ஆதார் கார்டு தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பேங்க் பாஸ்போர்ட்டும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பெட்டர் நீங்கள் ஆதார் கார்டை நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, இந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்டு சைஸ், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், 10th சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டாங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி இல்லை சார், நான் ஜென்ரல் கேட்டகரினா தேவை கிடையாது. அடுத்தது சிட்டிசன்ஷிப் தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப், ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ். ஸோ ஆதார் கார்டு தேவைப்படலாம். இப்போ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.